என்ன மச்சான் யார் அடிக்கணும்? நீ என்னடா ஆள் அடிக்க கூப்பிட்டா தனி அடிக்க கூப்பிட்ட மாதிரி தனியா வந்துக்கிற? டேய் நீ தானடா போன்ல ஏதோ குழந்தை பையன் அடிக்கிறது கோல்டு பொருள்லாம் கூட்டு வராங்க. நான் ஒரு ஆள் போதாதா? என்ன விஷயம்? சும்மா ரோட்ல நின்று மச்சான். டேய் தம்பி, டைம் எத்தனடா? கையில் என்னண்ணா வச்சுக்கிறீங்க? ஃபோனு. புடுங்கத்துக்கா வச்சுக்கிற? சைடு பட்டன் அழுத்தினா காட்ட போகுது. டேய் இங்க வா. பெரியவங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். ஏத்தா பேசுற நீ? யோ எதுக்கே ஆச்சா? ஆம்பளை இருந்தா இங்கே இல்லையா? சந்தோஷம் கூப்பிட்டு வரேன். ஆளு பார்க்க நல்லா ஆட்டாமா மாதிரி சாப்பிட்டாதான் இருந்தான். சரி இந்த சந்தோஷம் யாருன்னு தெரியல, அதான் சேஃப்டி கூட கூப்பிட்டேன். நீ நாடானா தனியா வந்துக்கிற? மச்சான் சேகர் சங்கர்னு பேர் வச்சிருந்தா கூட ஒரு 10 பேர் போட்டு வரலாம்டா. சந்தோஷ்ன்ற பேருக்குலாம் ஆளு கூப்பிட்டா வரமாட்டானடா. நானே பாத்துக்கிறேன் விடு. சரி ஹரி, உன்னை நம்பிதான் நிக்கிறேன். அச்சிருவல்ல? ஐயா என்ன ஜோசப், நீ இந்த அரி மேலாம் கையை வச்சு ஊர் உள்ள நிம்மதியா வாழ முடியாது ஜோசப். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் ஒரு சம்பவம் சொல்றேன் கேளு. சொல்லு. நேத்து நைட்டு 7ஆம் தெருவுல நண்டு போயிடுங்க. ஒரு 50 பேர் ஷேடோ கான்ஸ் மாதிரி சைட்ல இருந்து இறங்கிட்டானுங்க. முதல்ல வந்தவன் நெஞ்சிலேயே ஒரு குத்து. சும்மா 49 பேரையும் தாண்டி போய் ஊந்துட்டான். அப்புறம் தான் அவன் அள்ளி போட்டுன்னு ஓட்டானுங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு சண்டைனா 50 பேர் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. 50 பேர் பயப்படுற மாதிரி ஒருத்தன் அடிச்சா போதும், மிச்சம் காக்கா கூட மாதிரி கலஞ்சி போயிடுவாங்க. சந்தோஷம் கூட்டினு வர, நீ சந்தோஷத்தையே அழிக்கிற மாதிரி ஒருத்தனை கூட்டினு வந்துக்கிறான். சந்தோஷம் இவன் தான்டா. டேய் அப்ப நீ யாரா? நான் இங்க 3ஆவது தெருல டியூஷன் படிக்கிறேன்னா. டியூஷன் நான் சாக் பீஸ் கேலேஜ்னு வாங்கிட்டு சொன்னேன். அனுப்புறாருண்ணா. சாக் பீஸ் வாங்காத நீ ஏன் கூட நின்னுகிற? அண்ணா நான் வழக்கமா வாங்குற கடை மூடி இருந்தது. அதான் இவர் இங்க இருந்தாரு, இவர்கிட்ட வள்ளி கேட்கலான்னு வந்தேண்ணா. வழி சொல்லிட்டானா? சொல்லிட்டாருண்ணா, நான் கிளம்புறேண்ணா. டே ஹரி, என்னடா 50 பேரா இருந்தாலும் நின்று அடிப்பேன்னு இப்ப பல்ட்டி அடிக்கிற? யாருண்ணா ஹரி? என் பேர் அமுதன். அமுதனா? நான் டியூஷன் நான் திட்டு வரேன், நான் கிளம்புறேண்ணா. டேய் டேய் இல்லடா டேய். அவன் தான் டியூஷன் போறான்ல, நீ வா நம்ம ஏரியா போய் விளையாடலாம். தம்பி சந்தோஷே உட்டுருப்பா தம்பி. டேய் கண்ணாடி, சொல்றா உடுடா டேய். சிங்கம் மாதிரி அந்நியனா வாய் பேசுவான். ஆனா ஜிம்பாய் வந்ததும் அம்பியா மாதிரி கூட இருந்தவனையே காவு வாங்கிட்டான்.